இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஆக்சியம்ஸ் ஆஃப் ப்ராபபிலிட்டி. ப்ரீவியஸ் வீடியோ பார்த்துருப்பீங்க, ரொம்ப பேசியிருப்பேன்னு நினைக்கிறேன். பட் நம்ம ப்ராபபிலிட்டி அப்படின்னு பேசினோம்னாலே வந்து அது எப்படி லென்த்தியாக இழுத்துட்டு போயிருங்க. ஏன்னா அதில் இருக்கிற ஒரு கான்செப்டும் வந்து அவ்வளோ டெப்த்தான கான்செப்ட்டு. நம்ம லிமிட்டடாக பேசணும் அப்படின்னு நினச்சா கூட நம்மளால் பேச முடியாதுங்க. அது வந்து நம்மளுக்கு லென்த்தியாக எடுத்துகிட்டே தான் போயிட்டுருக்கும். ஓகேங்களா? அதனால் ப்ரீவியஸ் வீடியோ வந்து ஜஸ்ட் ஒரு மோட்டிவேஷனுக்காக போட்டது தான். ஏன் பிக்யூடி படிக்கணும், ஏபிஆர்பி படிக்கணும் அப்படிங்கிறதுக்காக போட்ட வீடியோ தான். பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ பாருங்கள், ஆக்சியம்ஸ் ஆஃப் ப்ராபபிலிட்டி, ரைட்? ப்ரீவியஸ் வீடியோவில் ப்ராபபிலிட்டி ஆஃப் an event is defined by n of a by n of s அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஏங்கிறது எனி ஈவெண்ட்டுங்க. ஒரு ஈவெண்ட்டுக்கு தான் நம்ம ப்ராபபிலிட்டி வேல்யூ கேல்குலேட் பண்ணுறோம். n of aங்கிறது number of favorable cases for that particular event divided by total number of cases or total number of events in the sample spaceன்னு கூட நீங்கள் சொல்லிக்கலாம். ஓகேங்களா? இதுதான் வந்து நம்ம லோயர் கிளாஸஸில் எல்லாமே யூஸ் பண்ண ஒரு ஸ்டாண்டர்ட் டெஃபினிஷன். ஓகே, இதில் ஆக்சியம்ஸ் ஆஃப் ப்ராபபிலிட்டிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். நீங்கள் எந்த ஒரு ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறதுனாலும் இந்த ஆக்சியம்ஸோட டாமினேஷன் இருக்கும். இந்த ஒரு சின்ன விஷயந்தான் நம்ம விட்டுட்டோம் அப்படின்னா நம்மளை பெரிய பெரிய ப்ராப்ளம் சால்வ் பண்ணிகிட்ருப்போம். அந்த இடத்துல இந்த ஒரு சின்ன பாயிண்ட் நம்மளுக்கு கிளிக் ஆகலை அப்படின்னா நம்மளால் சால்வ் பண்ண முடியாது. ஓகேங்களா? அதனால் இந்த ஆக்சியம்ஸ் வந்து எப்போவுமே நீங்கள் ப்ராபபிலிட்டியில் ஒரு ப்ராப்ளம் சால்வ் பண்ண போகிறீங்க அப்படின்னா இந்த ஆக்சியம்ஸ் வந்து உங்கள் மூளையில் ட்ரிகர் ஆகிட்டே இருக்கணும். அந்த ஆக்சியம்ஸ் உங்களுக்கு ரிமைண்ட் ஆகிட்டே இருந்தது அப்படின்னா தான் நீங்கள் எந்த ஒரு ப்ராப்ளமாக இருந்தாலும் ஈஸியாக சால்வ் பண்ண முடியும். அதில் ஃபஸ்ட்டு ஆக்சியம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ராபபிலிட்டி ஆஃப் எனி ஈவெண்ட் should be greater than or equal to 0. இதை வந்து நான் நெகட்டிவ் நம்பர் அப்படின்னு சொல்லிடுவாங்க. ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ should be greater than or equal to 0. இதுதான் உங்களோட ஃபஸ்ட்டு ஆக்சியம். செகண்ட் ஆக்சியம் பார்த்தீங்க அப்படின்னா, ப்ராபபிலிட்டி ஆஃப் த சாம்பிள் ஸ்பேஸ் இஸ் ஈக்குவல் டு 1. அதாவது எல்லா ஈவெண்ட்டையும் சேர்த்து நம்ம அதுக்கு ப்ராபபிலிட்டி வேல்யூ கேல்குலேட் பண்ணோம்னா, எஸ்ஸுங்கிறது வந்து எல்லா ஈவெண்ட்டும் எல்லா பாசிபிள் அவுட்கம்ஸும் இருக்கிற ஒரு செட்டு, கரெக்டுங்களா? அந்த சாம்பிள் ஸ்பேஸையே நீங்கள் ஒரு ஈவெண்ட்டாக எடுத்துட்டீங்கன்னா இப்போ டோட்டல் ப்ராபபிலிட்டி வேல்யூ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1. ஓகேங்களா? இப்போ இந்த ரெண்டு ஆக்சியம்ஸையும் கம்பைன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ப்ராபபிலிட்டி ஆஃப் எனி ஈவெண்ட் ஷுட் லைஸ் பிட்வீன் 0 to 1. ஓகேங்களா? 0 to 1. ஓகே, இப்போது ப்ராபபிலிட்டி ஆஃப் அன் ஈவெண்ட் 0னாலும் பெருசிய டிஸ்கஷன் போகாது. ப்ராபபிலிட்டி ஆஃப் த ஈவெண்ட் இஸ் ஈக்குவல் டு 1 அப்படின்னாலும் பெரிய டிஸ்கஷன் போகாது. ஓகேங்களா? இந்த இன்பிட்வீன் வேல்யூ இருக்குது பார்த்தீங்களா, 0 to 1க்கு இடையில இருக்கிற வேல்யூ தான் மேட்டர்ஸ் அ லாட். ஓகே, ஸோ ப்ராபபிலிட்டி ஆஃப் எனி ஈவெண்ட் லைஸ் பிட்வீன் 0 to 1 அப்படிங்கிறத நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ நீங்கள் இந்த இடத்துல ப்ராபபிலிட்டியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஆன்சர் போடுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அது வந்து 0.something தான் இருக்கும். ஓகேங்களா? மறந்தும் கூட ஒரு நம்பர், ஒரு பெரிய நம்பர், அதாவது 10, 545, 1000 நான் பார்த்துருக்கேன். என்னோட எக்ஸ்பீரியன்ஸில் நான் பார்த்துருக்கேன். இந்த மாதிரிலாம் ப்ராபபிலிட்டி வேல்யூ போடுறவங்கள பார்த்துருக்கேன். ஓகேங்களா? 1296 இந்த மாதிரிலாம் போடுறவங்கள நம்ம பார்த்துருக்கோம். ஓகேங்களா? அதனால் நீங்கள் மெயினாக ஞாபகம் வச்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, ப்ராபபிலிட்டியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் என்ன ஆன்சர் கேல்குலேட் பண்ணாலும் அது 0 தான் ஆன்சர் வரும். ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு டெசிமல் வேல்யூ, அந்த டெசிமல் வேல்யூ கூட 0.something. ஓகே, அதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போது தேர்ட் ஆக்சியம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி டிஃபைன் பண்ணுறாங்க. நான் இங்கே வந்து ஒரு 2-3 பாயிண்ட் அதில் டிஸ்கஸ் பண்ணிடுறேன். ஓகேங்களா? இங்கே வந்து ஏ அண்ட் பி ஆர் எனி ஈவெண்ட்ஸ். ஓகேங்களா? எனி 2 ஈவெண்ட்ஸ், ரைட்? யூஸ்வலாக இது வந்து மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவ் ஈவெண்ட்ஸ் அப்படிங்கிறதுக்காக டிஃபைன் பண்ணுவாங்க. நான் என்ன சொல்லிட்டேன் அப்படின்னா, இஃப் ஏ அண்ட் பி ஆர் எனி 2 ஈவெண்ட்ஸ் தென், ரைட், ப்ராபபிலிட்டி ஆஃப் கெட்டிங் ஏ ஆர் பி. ஏ ஆர் பி அப்படின்னா இங்கே நம்ம சொல்கிறது வந்து ஏ யூனியன் பி. உங்களுக்கு அது தெரிஞ்சிருக்கும். ஆர்னா யூனியன், அண்டுனா இன்டர்செக்ஷன் அப்படிங்கிறது செட் தியரியில் நம்ம படிச்சிருப்போம். ஓகேங்களா? ஏ ஆர் பினா ஏ யூனியன் பி, ஏ அண்ட் பினா ஏ இன்டர்செக்ஷன் பிங்கிறது. ஸோ இந்த பி ஆஃப் ஏ யூனியன் பி எப்படி டிஃபைன் பண்ணுறோம் அப்படின்னா, பி ஆஃப் ஏ ப்ளஸ் பி ஆஃப் பி மைனஸ் பி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி. ஓகேங்களா? ரைட்? இதில் ஸ்பெசிஃபிக்காக ஒரு சில ஸ்பெஷல் கேசஸ் பார்த்துக்கலாம். இதுதான் 3 ஆக்சியம். ப்ராபபிலிட்டி ஆஃப் எனி ஈவெண்ட் ஷுட் பி கிரேட்டர் than or equal to 0. 1. ப்ராபபிலிட்டி ஆஃப் த சாம்பிள் ஸ்பேஸ் இஸ் ஆல்வேஸ் ஈக்குவல் டு 1. இந்த ப்ராபபிலிட்டி ஆஃப் த சாம்பிள் ஸ்பேஸ் இஸ் ஈக்குவல் டு 1 அப்படிங்கும்போது நீங்கள்
வேர்டிங்கில் ஞாபகம் வச்சுக்கோங்க, டோட்டல் ப்ராபபிலிட்டி வேல்யூ. ஓகேங்களா, எல்லா ப்ராபபிலிட்டி வேல்யூவையும் எடுத்து ஆட் பண்ணிங்க அப்படின்னா, ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் நடக்குதுன்னா அந்த எக்ஸ்பெரிமெண்ட்டில் இருக்கிற எல்லா ஈவெண்ட்டோட ப்ராபபிலிட்டி வேல்யூஸையும் எடுத்து ஆட் பண்ணோம் அப்படின்னா திஸ் ஷுட் பி இஸ் ஈக்குவல் டு 1. ஓகேங்களா, அடுத்தது A and B are any two events, right? Any two events, then probability of A or B is denoted as probability of A union B, that is equal to P of A plus P of B minus P of A intersection B. இங்கே நான் any two events ன்னு சொல்லியிருக்கேன். இந்த any two eventsல first case பார்த்தீங்கன்னா A and B are mutually exclusive events. அது என்னங்க mutually exclusive event அப்படின்னா, ரைட், ஒரு ஈவெண்ட்டோட அக்கரன்ஸ் வந்து இன்னொரு ஈவெண்ட்டை டாமினேட் பண்ணும். ஓகேங்களா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு காயின் எடுத்து டாஸ் பண்ணுற எக்ஸாம்பிள் பார்த்துருக்கீங்க இல்லையா, ப்ரீவியஸ் வீடியோஸ்லேயும் பார்த்துருப்பீங்க. நீங்கள் எப்போவுமே நம்ம காயின் டாஸிங் பற்றி தான் பேசுவோம். ஓகேங்களா, ஒரு காயின் டாஸ் பண்ணும்போது நம்மளுக்கு அவுட்கம்ஸ் என்னன்னு தெரியும், எய்தர் ஹெட் ஆர் டெய்ல். ஆனால் அக்கரிங் த ஹெட் அப்படிங்கிறது, ஒரு காயின் எடுத்து நான் டாஸ் பண்ணும்போது எனக்கு ஹெட்டு வருது அப்படின்னா டெஃபினட்டாக டெய்ல் வர சான்ஸே இல்லை. ஓகேங்களா, தட் இஸ் த அக்கரன்ஸ் ஆஃப் த ஈவெண்ட் ஹெட். ஓகேங்களா, ஹெட் வந்துருச்சு அப்படின்னா டெஃபினட்டாக என்ன ஆகும், டெய்ல் வரவே வராது. ஓகே, ஸோ அந்த அக்கரன்ஸ் ஆஃப் த ஃபர்ஸ்ட் ஈவெண்ட் வந்து என்ன பண்ணுது, இன்னொன்று நடக்க விடாமல் பண்ணுது. ஓகேங்களா, அந்த மாதிரி இருந்ததுன்னா அந்த ரெண்டு ஈவெண்ட்ஸ் பேர் மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவ் ஈவெண்ட்ஸ். ஓகேங்களா, இதே ரெண்டு காயின் எடுத்துக்கோங்க, ஒரு காயினை நம்ம பற்றி பேசணும். நம்ம இப்போ ரெண்டு காயின் எடுத்துகிட்டு ரெண்டு காயினையும் டாஸ் பண்ணுங்கள். ஓகே, ரெண்டு காயினையும் சைமல்டேனியஸாக டாஸ் பண்ணுங்கள். இப்போ இந்த காயினில் வர்ற ஹெட்டு வந்து இந்த காயினில் ஹெட்டு விடாமல் தடுக்குமா அப்படின்னு கேட்டால் கிடையாது. ஓகேங்களா, அப்போது இது பேர் தான் வந்து டூ இண்டிபெண்ட் ஈவெண்ட்ஸ். புரியுதுங்களா, ரெண்டு காயின் எடுத்துகிட்டு நான் டாஸ் பண்ணுறேன். இங்கே அக்கரன்ஸ் ஆஃப் த ஹெட் டஸ் நாட் டாமினேட் த அக்கரன்ஸ் ஆஃப் த ஹெட் இன் த அனதர் காயின். ஓகேங்களா, ஸோ ரெண்டுமே வேறு வேறு காயின்ஸ். அப்போ வேறு வேறு காயின்ஸ் அப்படிங்கும்போது அது இண்டிபெண்ட் கேஸ் ஆயிடும். சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா இண்டிபெண்ட் அப்படின்னா நான் இண்டிபெண்ட்னா நம்ம என்ன சொல்லுவோம், சுதந்திரம், ரைட், ஃப்ரீயாக நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி ஆக்ட் பண்ணுறது. கரெக்டுங்களா, எனக்கு பிடிச்ச மாதிரி நான் வாழணும்னு ஆசைப்படுறேன், உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் வாழணும்னு ஆசைப்படுவீங்க. கரெக்டாக, அப்போது அதுதான் இண்டிபெண்டன்சி. எனக்கு பிடிச்சது எல்லாமே என்னால் செய்ய முடிஞ்சது அப்படின்னா அது இண்டிபெண்டன்சி. கரெக்டுங்களா, ரைட். அதே கேஸ் தான் இங்கே. ஒரு ஈவெண்ட்டு நடக்க அந்த அக்கர் ஆகிறதுக்கு எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸுமே இல்லை, அது நடந்துக்கலாம். ஓகேங்களா, அப்படி இருந்துச்சு அப்படின்னா அதுதான் இண்டிபெண்ட் ஈவெண்ட். அப்போது ஒரு கேஸ் வந்து மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவ் ஈவெண்ட்டுங்கிறது, இன்னொன்று வந்து இண்டிபெண்ட் ஈவெண்ட்ஸ். ஓகேங்களா, இந்த மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவ் ஈவெண்ட்ஸ் அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா, இங்கே வந்து ஏ இன்டர்செக்ஷன் பிஏ இருக்காதுங்க. ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பியோட வேல்யூ வந்து 0, ரைட். ஏ இன்டர்செக்ஷன் பி, அதாவது உன்னோட அக்கரன்ஸ் வந்து இன்னோட ஒரு ஈவெண்ட் நடக்குது அப்படின்னா இன்னொரு ஈவெண்ட் நடக்கவே நடக்காது. ஓகேங்களா, அப்போது ரெண்டுமே சேர்ந்து நடக்குமா, இஃப் போத் த ஈவெண்ட்ஸ் அக்கர் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா ஒரே டைம் அந்த ரெண்டு ஈவெண்ட்டுமே நடக்குமான்னு கேட்டால் நடக்காது. ஓகேங்களா, ஒரு ஈவெண்ட் நடந்தால் இன்னொரு ஈவெண்ட் நடக்காது. அப்போ ஆட்டோமேட்டிக்காக ஏ இன்டர்செக்ஷன் பி என்ன ஆகும் அப்படின்னா 0. இது எப்படி ஒரு காமன் ஈவெண்ட் இருக்கிற மாதிரி எனக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுங்கள் அப்படின்னா, நீங்கள் கார்ட்ஸ் எடுத்துக்கோங்க, ரைட். கார்ட்ஸ் எடுத்தீங்கன்னா ஒரு டெக் ஆஃப் கார்டில் 52 கார்ட்ஸ் இருக்கும். சப்போஸ் உங்கள்கிட்ட கார்ட்ஸ் இல்லைன்னா எடுத்து செக் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, ஒரு தடவை எடுத்து பாருங்கள், ஒன்றும் தப்பு இல்லை. 52 கார்ட்ஸ் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 52 கார்ட்ஸுங்கிறது ஒரு டெக் இல்லைங்களா. அந்த ஒரு டெக்கில் 4 டிஃப்ரெண்ட் சிம்பிள்ஸ் இருக்குது. ஓகே, அது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த 4 டிஃப்ரெண்ட் சிம்பிள்ஸில் வாட் இஸ் த ப்ராபபிலிட்டி ஆஃப் கெட்டிங் ஏ கிங் அப்படின்னு சொல்கிறோன்னு வச்சுக்கோங்களேன். இந்த கிங்கில் 4 டிஃப்ரெண்ட் சிம்பிள்ஸோட கிங் இருக்கும். ஓகேங்களா, ஸ்பேடு, ஆர்டின், கிளவர், ரைட், இந்த மாதிரி டைமண்ட். ஓகே, இப்போது கிங்கும் ஸ்பேடும் சேர்ந்த கார்டு என்ன அப்படின்னா, அப்போ கிங்காகவும் இருக்கணும் ஸ்பேடாகவும் இருக்கணும். ஓகேங்களா, கிங்காகவும் இருக்கணும் ஸ்பேடாகவும் இருக்கணும். ஸோ இட் ஷுட் பி அ ஸ்பேட் கிங், ரைட். ஸோ ஸ்பேட் கிங் அப்படிங்கும்போது போத் த ஈவெண்ட்ஸ் அக்கர்ட் டுகெதர். ஓகேங்களா, ரெண்டு ஈவெண்ட்டும் கிங்காகவும் இருக்கணும் ஸ்பேடாகவும் இருக்கணும். அப்போ உங்களுக்கு காமன் ஈவெண்ட் இருக்குது, தட் இஸ் ஒரே ஒரு கார்டு. ஓகேங்களா, அப்போது நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா கெட்டிங் ஏ ஸ்பேட் கார்டு அப்படிங்கிறது ஒரு ஈவெண்ட்டாக வச்சுக்கலாம். ஓகேங்களா, ரைட். கெட்டிங் ஏ கிங் கார்டு ஒரு ஈவெண்ட்டாக வச்சுக்கலாம். அப்போது
2 ஈவெண்ட் நான் இப்போ மென்ஷன் பண்ணிட்டேன். இப்போ கிங் அண்ட் ஸ்பேடுங்கிற கார்டு இருக்கா? இருக்குது. அதுதான் கம்பைன் டுகெதர் ஈவெண்ட். ஓகேங்களா? அப்போ ஏ இன்டர்செக்ஷன் பிக்கு அங்கே ஒரு பாசிபிலிட்டி இருக்குது. ஓகேங்களா? ரைட். அந்த மாதிரி பாசிபிலிட்டி இல்லாத ஈவெண்ட்ஸை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம்? மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவ் ஈவெண்ட்ஸ்ன்னு சொல்கிறோம். அப்போ மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவ் ஈவெண்ட்ஸ்னால் கண்டிப்பாக ஒரு காமன் ஈவெண்ட் இருக்கவே இருக்காது. அப்போ காமன் ஈவெண்ட் இல்லை அப்படின்னா அதோட ப்ராபபிலிட்டி வேல்யூ வந்து 0. அப்போது இஃப் அண்ட் ஈவெண்ட் டஸ் நாட் அக்கர், அது நடக்கிறதுக்கு சான்ஸே இல்லை அப்படின்னா தட் இஸ் செட் டு பி அன் இம்பாசிபிள் ஈவெண்ட். அப்போது ப்ராபபிலிட்டி ஆஃப் இம்பாசிபிள் ஈவெண்ட்டோட வேல்யூ என்னன்னு கேட்டிங்கன்னா 0. ஓகேங்களா? ப்ராபபிலிட்டி ஆஃப் அன் இம்பாசிபிள் ஈவெண்ட் நடக்கவே நடக்காது. சூரியன் மேற்க உதிக்குமா? உதிக்காது. ரைட். சன் ரைசஸ் இன் த ஈஸ்ட். நம்ம அதை முதல்ல பார்த்துட்டே தான் இருக்கோம். ஓகேங்களா? நடக்கவே நடக்காதுங்கிற ஒரு ஈவெண்ட்டை தான் நாங்கள் இம்பாசிபிள் ஈவெண்ட்டுன்னு சொல்கிறோம். ஸோ the probability of an impossible event is 0. அதே மாதிரி தான் மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவ் ஈவெண்ட்ஸ் காமன் ஈவெண்ட்ஸ் இருக்கவே இருக்காது. ஸோ the probability value is 0. புரியுதுங்களா? ரைட். அடுத்தது அப்போது மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவ் ஈவெண்ட்ஸ் அப்படிங்கும்போது இந்த ரூல் என்ன ஆகுதுன்னு பாருங்கள். P of either A or B, அதுதான் P of A union B is equal to P of A plus P of B ஆகிடும். Why? Because P of A intersection B value is 0. ரைட். சிமிலர்லி அடுத்தது இண்டிபெண்ட் ஈவெண்ட்ஸ்க்கு வரேங்க. இப்போ இண்டிபெண்ட் ஈவெண்ட்ஸுங்கும் போது என்ன ஆகும் அப்படின்னா 2 ஈவெண்ட்டும் சைமல்டேனியஸாக நடக்குமா? எஸ் அஃப்கோர்ஸ் நடக்கும். ஓகேங்களா? இது தனியாக நடக்கும், அது தனியாக நடக்கும். அப்படி இருக்கும்போது காமன் பாசிபிலிட்டிஸ் இருக்குமா அப்படின்னு கேட்டால் இருக்கும். அப்போது இதோட P of A இன்டர்செக்ஷன் பியோட வேல்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா A and B. ஆனால் ஒன்றும் டிபெண்ட் பண்ணுறது கிடையாது. இதோட அக்கரன்ஸ் அதை டிபெண்ட் பண்ணுறது கிடையாது, அதோட அக்கரன்ஸ் இதை டிபெண்ட் பண்ணுறது கிடையாது. ஓகேங்களா? ஸோ 2 தனித்தனி ஈவெண்ட்டு. ஸோ P of A இன்டர்செக்ஷன் B இஸ் ஈக்குவல் டு P of A இன்ட்டு P of B. அப்போ இந்த கேஸில் இந்த ஃபார்முலா என்ன ஆகுங்க இண்டிபெண்ட் ஈவெண்ட்ஸ்க்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா P of A union B is equal to P of A plus P of B minus P of A into P of B. Why? Because P of A intersection B is equal to P of A into P of B for independent events. Axioms மட்டும்தான் சொல்லிட்டு இருந்தோம். பட் axioms சொல்லும்போது மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவ் ஈவெண்ட்ஸ்னால் என்னன்னு சொல்லியாச்சு, அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கு. இண்டிபெண்ட் ஈவெண்ட்ஸ்னால் என்னன்னு சொல்லியிருக்கு, அதுக்கும் எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்கு, எக்ஸாம்பிள் சொல்லியிருக்கோம். தென் அதுக்கு கரஸ்பாண்டிங்காக இந்த பர்டிகுலர் ஃபார்முலா என்ன ஆகும் அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? ரைட். இந்த ஐடியாஸ் உங்களுக்கு ஞாபகம் இருந்தது அப்படின்னு சொன்னால் டெஃபினட்டாக அவங்களால ஈஸியாக ப்ராபபிலிட்டி ப்ராப்ளம்ஸ், ரொம்ப சிம்பிள் ப்ராப்ளம்ஸ் எல்லாம் கேட்குறாங்க இல்லைங்களா, கேட்டில் கூட கேட்குறாங்க, அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் எல்லாம் நீங்கள் ஈஸியாக சால்வ் பண்ணிக்கலாம். ஓகே. இன்னும் ஒன்று பார்த்துடலாம். என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிஷனல் ப்ராபபிலிட்டி. இந்த கண்டிஷனல் ப்ராபபிலிட்டிங்கிறது இட் இஸ் டினோட்டட் பை கண்டிஷனல் ப்ராபபிலிட்டி அப்படின்னா இட் இஸ் டினோட்டட் பை A given B or B given A. அதாவது இங்கே 2 ஈவெண்ட் இருக்கும். 2 ஈவெண்ட்டில் ஒரு ஈவெண்ட் என்ன ஆகும் அப்படின்னா இன்னொன்று நடந்தால் தான் நடக்கும். ஓகேங்களா? இப்போது நீங்கள் காலையில் காலேஜுக்கு கிளம்பணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு நீங்கள் டைமுக்கு வேக்கப் ஆகணும். ஓகே. அதே மாதிரி டைமுக்கு எந்திரிக்கணும். டைமுக்கு எந்திரிச்சதுக்கப்புறமா கரெக்டாக அந்தந்த டைமுக்கு நீங்கள் அந்தந்த வேலைகளை செஞ்சாகணும். செஞ்சுட்டு கரெக்டாக நம்ம காலேஜ் பஸ்ஸு பிடிச்சாகணும். காலேஜ் பஸ்ஸில் வர மாதிரி இருந்ததுன்னா, இல்லை ஓன் வெஹிக்கிள் அப்படின்னா ஓன் வெஹிக்கிளுக்கு ஒரு டைம் செட் பண்ணியிருப்பீங்க, அந்த டைமுக்கு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணும். ரைட். எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லாமல் இடையில ரோடில் எந்த ஒரு இதுவும் இல்லாமல், எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனும் இல்லாமல், எந்த ஒரு கண்டிஷனும் அப்ளை ஆகாமல் நம்ம கரெக்டாக காலேஜுக்கு வந்து சேரணும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது. அப்போது ஒரு ஈவெண்ட் காலையில் நான் காலேஜுக்கு வரணும் அப்படின்னா கண்டிஷனலாக நிறைய ஈவெண்ட்ஸ் இருக்குது. லாட் ஆஃப் கண்டிஷன்ஸ் ஆர் தேர். ரைட். அதுதான் கண்டிஷனல் ஈவெண்ட். ரைட். இப்போ நம்ம பேசுகிறது வந்து காலேஜுக்கு வரணும் அப்படிங்கிறது தான். பட் காலேஜுக்கு வரணும் அப்படிங்கிறது நிறையா ஈவெண்ட்ஸை டிபெண்ட் பண்ணியிருக்கு. ஸோ உங்கள் டே டு டே லைஃப்பில் இருக்க ஒரு எக்ஸாம்பிள்ஸுமே நீங்கள் எடுத்துக்கலாம். ஓகேவா? ரைட். அப்போது நான் மெயினாக என்ன வச்சுக்கிறேன் அப்படின்னா வேக்கிங் அப்புங்கிறத வச்சுக்கிறேன். ஓகேங்களா? வேக்கப். ரைட். அப்போது ஏங்கிறது காலேஜுக்கு வர்ற ஈவெண்ட்டாகவும் பிங்கிறது வேக்கப்புங்கிற ஈவெண்ட்டாகவும். இந்த டைமுக்கு வேக்கப் ஆகிட்டோம் அப்படின்னா டெஃபினட்டாக நம்மளுக்கு சைமல்டேனியஸாக என்னென்ன ஈவெண்ட்ஸ் நடக்கணுமோ அதெல்லாம் கடை நடந்துடும். அண்டு இங்கே இன்னொரு கண்டிஷன் நான் என்ன வச்சுக்கிறேன் அப்படின்னா நம்மளுக்கு எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனுமே இல்லாமல் நம்ம ஸ்மூத்தாக கிளம்பி
காலேஜுக்கு போயிடுறோம். ஓகேங்களா? இது வந்து ஸ்மூத்னஸ் இல்லை அப்படின்னா என்ன ஆகும்? மேபி காலேஜ் பஸ் பிரேக் டவுன் ஆகலாம், இல்லைனா நம்ம எடுத்துகிட்டு போகிற 2 வீலர் பஞ்சர் ஆகிருக்கலாம், இல்லை காலையில் தான் எடுத்து நம்ம ஃபியூவல் செக் பண்ணுவோம், ஃபியூவல் இருக்காது, அப்போ நான் ஃபியூவல் போடணும். ஓகே, பெட்ரோல் பங்க் போகிற வரைக்குமாவது எனக்கு வண்டியில் வந்து பெட்ரோல் இருக்குமா அப்படிங்கிறது அது ஒரு கொஸ்டின் அக்கர் ஆகும். ஸோ இது மாதிரி நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்குது. பட் இந்த ஃபேக்டர்ஸ் எல்லாம் இல்லாமல் ஸ்மூத்தாக நம்ம காலையில் எழுந்திருக்கிறோம், காலேஜ் போய்டுறோம். அந்த மாதிரி செட் பண்ணிட்டோம் அப்படின்னா வேக்கப்புங்கிறது ஒரு ஈவெண்ட்டு, காலேஜ் போகிறதுங்கிற ஒரு ஈவெண்ட்டாக ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்போ காலேஜ் போகிறதுங்கிற ஈவெண்ட் வந்து ஏ, அப்போ ஏ டிபெண்ட்ஸ் அப்பான் பி. ஓகேங்களா? ஸோ இந்த பி நடந்ததுனா தான் ஏ நடக்கும். அப்போ ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ கிவன் பி, இட் இஸ் defined as probability of A intersection B divided by probability of B. ஓகேங்களா? இது என்ன probability of B? probability of Bங்கிறது Bங்கிற ஈவெண்ட் நடந்திருக்கணும் கண்டிப்பாக. கரெக்டுங்களா? probability of A intersection Bங்கிறது என்ன? காலையில் நீங்கள் எழுந்திருக்கவும் செய்யணும், காலேஜும் போயிருக்கணும். அப்போ ரெண்டுக்குமான காமன். ஓகேங்களா? அப்போது இங்கேயுமே இந்த ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ கிவன் பி, தட் இஸ் இது வந்து கிவன்னு படிப்போம். அது ஆக்சுவலாக ஸ்லாஷ்னு நம்ம சிம்பிள் போடுறோம் இல்லைங்களா? இந்த ஸ்லாஷுங்கிற சிம்பிளை நம்ம ரீட் பண்ணும்போது கிவன் ஏ கிவன் பி அப்படின்னா ஏவை கொடுத்தது எந்த ஈவெண்ட்னா பி, ரைட்? பி நடந்தால் தான் ஏங்கிற ஈவெண்ட் நடக்கும். ஓகேங்களா? ரைட்? ஸோ ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ கிவன் பி இஸ் ஈக்குவல் டு ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி டிவைடட் பை ப்ராபபிலிட்டி ஆஃப் பி, ரைட்? இப்போது இதே வந்து சப்போஸ் இண்டிபெண்ட் ஈவெண்ட்டாக இருந்தால் என்ன ஆகும்னு பாருங்களேன். இண்டிபெண்ட் ஈவெண்ட்டாக இருந்தது அப்படின்னா ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி இஸ் டிஃபைன்ட் as ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ இன்ட்டு ப்ராபபிலிட்டி ஆஃப் பி, ரைட்? டிவைடட் பை ப்ராபபிலிட்டி ஆஃப் பி. இங்கே ப்ரொவைடட் ப்ராபபிலிட்டி ஆஃப் பி ஷுட் நாட் பி ஈக்குவல் டு 0. ஏன் நாட் ஈக்குவல் டு 0? டினாமினேட்டர் 0 ஆச்சுன்னா என்ன ஆகுங்க? இன்ஃபினிட்டி. The formula will not be applicable. So similarly, probability of B given A is defined by same B intersection ஏங்க. உங்களுக்கு தெரியும் intersection of two events is commutative. Okay, A intersection B is equivalent to B intersection A. So numeratorல எந்த சேஞ்சும் கிடையாது, denominatorல மட்டும் probability of A, provided probability of A should not be equal to 0, right? இதுலேருந்து உங்களுக்கு இன்டர்செக்ஷன் ஏதாவது வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா this formula implies probability of A intersection B is equal to probability of B given A into probability of A. இப்படி கூட எழுதிக்கலாம். அந்த ஃபார்முலாவை நம்ம ரிவர்ஸில் எழுதணும் அப்படின்னா, ரிவர்ஸில் இல்லை, ஒரு ஆல்டர்னேட் ஃபார்ம் அந்த மாதிரி எழுதணும் அப்படின்னா இந்த மாதிரி கூட ஃபார்முலா எழுதிக்கலாம். இதில் எழுதிங்கன்னா இன்ட்டு P of Bன்னு வரும். ஓகே, ஸோ இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி நம்மளால் P of A intersection Bயும் கேல்குலேட் பண்ண முடியும். அதை எப்போ கேல்குலேட் பண்ண முடியும் அப்படின்னா, if we know the conditional probability value and இந்த ரெண்டு ப்ராபபிலிட்டியில் ஏதாவது ஒரு ஈவெண்ட்டோட ப்ராபபிலிட்டி வேல்யூவும் தெரிஞ்சுது அப்படின்னா ஐ கேன் ஈஸிலி ஃபைண்ட் அவுட் த இன்டர்செக்ஷன் ஆஃப் ப்ராபபிலிட்டி வேல்யூ ஆஃப் இன்டர்செக்ஷன் ஆஃப் டூ ஈவெண்ட்ஸ். ஓகேங்களா? ஸோ என்னால் இப்படி கால்குலேட் பண்ண முடியும். அடுத்தது இன்னொன்று நம்ம செட் தியரியில் இம்பார்ட்டண்ட்டாக பார்க்குறது என்ன அப்படின்னா, ஏவும் ஏ காம்ப்ளிமெண்ட்டும், ரைட்டுங்களா? ஏங்கிறது ஒரு ஈவெண்ட் ஹேப்பன் ஆகுறது, ஏ காம்ப்ளிமெண்ட்டுங்கிறது ஒரு ஈவெண்ட் டஸ் நாட் ஹேப்பன். ஓகேங்களா? A is a happening of the event. A complement அப்படிங்கிறது A never happens அப்படிங்கிறது தான் A complement. ஓகேங்களா? அப்போது இந்த ரிசல்ட்டை நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. P of A plus P of A complement is equal to 1. Why? Because the total probability value is 1. ஓகேங்களா? ஒரு ஈவெண்ட் நடக்குதுன்னு வச்சிட்டிங்க அப்படின்னா அது இல்லாமல் வேறு ஏதாவது நடக்குது அப்படின்னா நம்ம அதை A complement அப்படின்னு நொட்டேஷன் கொடுத்துக்கலாம். ஸோ total probability value should be equal to 1 அப்படிங்கிறனால P of A plus P of A complement is equal to 1. இது A complement A barனு போடலாம், இல்லைனா Aல மேலே ஒரு C போடுவோம் இல்லைங்களா? அது நொட்டேஷன்ஸ் தான், நீங்கள் அந்த எந்த நொட்டேஷன் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ திஸ் இஸ் ஆல்சோ ஒன் ஆஃப் த இம்பார்ட்டண்ட் ரூல். ஓகே, இம்பார்ட்டன்ட் கான்செப்ட் ஆர் இம்பார்ட்டன்ட் ஃபார்முலா, ரைட்? ஸோ இந்த வீடியோவில் சொல்லியிருக்கிற எல்லா ஃபார்முலாஸும் எல்லா ஹிண்ட்ஸும் கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. இதை வச்சு நம்ம அடுத்து எப்படி ப்ராப்ளம்ஸ் ஈஸியாக சால்வ் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். தட் இஸ் ப்ராப்ளம்ஸ் பேஸ்ட் ஆன் கண்டிஷனல் ப்ராபபிலிட்டி அண்ட் ஆக்சியம்ஸ், ரைட்? ஓகே கைஸ், தேங்க்யூ.